பூமி துருவ பகுதியில் கவர்ந்து வருவதை தன் 5வது வயதில் தான் கண்டு உணர்ந்து வானையில் தத்துவம் நாம் புவியியலாக மாறுவதை இந்த 5வது வயதில் தன் தாய் தந்தையிடம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். இந்த 5வது வயதில் சொல்லும் பேச்சும் இப்போ நம்ம 4 வயதுக்கு மேலே பேச்சு வருதுன்னா தான் கண்டு உணர்ந்த உணர்வுகளை கதைகளாக சொல்லலாம். அந்த சொல்லும் அன்றைய பாஷையும் அதில் வரக்கூடியதை அவங்க தாய்கள், அதாவது அது எதை அந்த கால பாஷைகள் ஒவ்வொரு பொருளையும் காணும்போது அதுக்காக வேண்டிய அந்த ஜாடைகளாக சொல்லி அந்த இதுகளை சொல்லுகின்றான். அப்ப அந்த உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் இங்கே வருகின்றது. இருந்தாலும் 5வது வயது நிரம்பும் போது தன் குழந்தையின் அறிவைக் கண்டு அவர்கள் மிகவும் ஆனந்தப்படுகின்றார். ஆனந்தப்பட்டாலும் அவர் உடல்களில் சேர்க்கப்பட்ட இந்த விஷத்தன்மையான நிலைகள் அணுக்களாக மாறி அது வளர்ச்சி பெற்று விஷத்தின் தன்மை நுகரப்படும் போது அவர் உடல்களே நோய்களாக மாறுகின்றது. யாரு? அகஸ்தியனுடைய தாய் தந்தையருடைய உடல்களிலே அந்த விஷத்தன்மையை பெருகி அவர் மனிதனாக உருவாக்கியதற்கு எதிர்நிலை மாறுகின்றது. அப்ப அவர்களுக்கு கடும் வியாதியாகி அவர்கள் மடிகின்றார்கள். ஆனால் தாய் கருவிலே இருக்கப்படும் போது விஷத்தின் தன்மை ஆற்றலை மாற்றி இந்த அணுக்கள் வளர்ச்சி பெற்று விஷத்தை அடைக்கிடும் திறன் பெறுவது தாய் கருவில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம். ஆனால் வளர்ச்சி பெற்ற அணுக்கள் மனிதனாக தெளிவாக்கும் அணுக்கள் பெற்ற அந்த அணுக்களில் விஷ தாவர இனங்களை அது ஆவியாக மாற்றி தான் சுவாசிக்கும் போது தன் உடலுக்குள் பரவும் போது எப்படி மிருகங்களுடைய நிலையில் இந்த வாசனை கண்ட பின் அஞ்சி ஓடுகின்றதோ இதை போல இவர்கள் உடல்களில் அந்த வாசனைகள் சிறுக சிறுக புகுந்து இவர் உடல்களே நோய்களாக மாறும். இப்போ சாதாரணமாக ஒரு தாய் ஒரு கெமிக்கல் நிலைகளில் தொழில் செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் கெமிக்கல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதில் உள்ள விஷத்தன்மைகளை அந்த தாய் கருவில் இருக்க போகும்போது இந்த குழந்தையை நுகர்ந்து விட்டால் அந்த குழந்தை விஷத்தன்மையை தாங்கும் குழந்தையாக வளர்கின்றது. ஆனால் அதே சமயம் அந்த தாய் நுகர்ந்த அந்த தொழில்கள் வேலை செய்யும் போது நுகர்ந்து விட்டால் அதனுடைய கடும் நோயாகி அது மடியும் தன்மை வருகின்றது. அதே சமயம் தந்தை இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக நுகர்ந்து அதில் உருபெறும் கருவின் தன்மை பெண்பாலின் நிலைகள் கொண்ட இந்த சுக்கலத்துடன் கலக்கப்படும் போது ஆணில் விளைந்த இந்த விஷத்தன்மை இந்த சுக்கலத்தின் கண்டு அந்த இதும் ரெண்டும் அந்த கரு முட்டைகள் வளைந்து இணைக்கப்படும் போது கருவிலே இந்த விஷத்தன்மையான நிலையில் இந்த குழந்தைகள் உடல்களை உருவாக்கி கடும் நோயாக உருவாக தொடங்கி விடுகின்றது. ஏனென்றால் இதுடன் இணைந்த உணர்வுகள் அது கருவாக வளர்க்கப்படுறதுக்கு இது உணவு கொடுக்கின்றது, உருபெறும் தன்மை உருவாக்குகின்றது. ஆனால் அந்த விஷத்தின் தன்மை திடப்பொருளாகவும் உடலாக மாற்றப்படும் போது நோயாக மாறுகின்றது. ஆனால் தாய் தனது உணர்வில் சுவாசிக்கும் போது தனக்கும் நோயாக மாறுகின்றது. ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த உணர்வுகள் பட்ட பின் அந்த நோயாக மாறுவதில்லை. அதே சமயம் ஒரு குழந்தையின் விஷத்தன்மையான நிலைகளை ஒரு குழந்தையின் உருவை பார்க்கப்படும் போது அந்த உருவத்தின் தன்மையை தாய் நுகரும் என்றால் அதை படத்தை எடுத்து அந்த உடலில் உள்ள நுகர்ந்த அந்த உணர்வுகளை தாய் கருவிலே இணைத்து விட்டால் இந்த மனிதனாக உருவாகிய பின்
அவன் உடல்ல விளைந்த நிலைகள் இங்கே சுவாசிக்கும் போது தாய் கருவில பூர்வ புண்ணியமாகும் போது அந்த குழந்தை உடல்ல எந்த நோய் உருவானதோ அந்த நோய் இந்த கருவில் விளையும் குழந்தைக்கு உருவாயிடும். உண்டான வித்தியாசங்களை சொல்றேன். மற்ற விஷத்தன்மைகளை பார்க்கும்போது தான் சுவாசித்த உணர்வுகள் இந்த அணுக்களே வளரப்பட்டு தாய் கருவிலே வெளியப்படும் போது விஷத்தை வெல்லும் சக்தி பெறுகின்றது. இப்ப உதாரணமாக தாய் கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது ஒரு தேள் கொட்டிவிட்டால் அந்த விஷத்தன்மை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஊடுருவது. அந்த குழந்தை பிறந்த பின் தேளை வச்சிருந்தாலும் அந்த விஷம் அந்த குழந்தையை பாதிக்காது. அதே சமயத்தில் ஒரு விஷப்பாம்பு இந்த தாயை தீண்டிவிட்டால் இந்த விஷத்தின் தன்மைகள் போய் அதிலிருந்து டாக்டரிடம் மீண்டு விட்டால் அந்த விஷத்தின் தன்மை கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஊடுருவப்பட்டு அந்த விஷத்தை வெல்லும் சக்தி பெறுகின்றது பூர்வ புண்ணியமாக. இப்படி பலவித உணர்வுகள் அந்த தங்கம் மாறி அந்த கருவிலை விளையும் சிசுக்களுக்கு உருவாகின்றது. ஆக இது பரிணாம வளர்ச்சியில் வளரக்கூடியது மற்ற உயிரினங்கள். ஆக பரிணாம வளர்ச்சியில் வளர்ச்சி அடைந்த அந்த மனிதன் உணர்வுக்குள் விளைந்தது இன்னொரு உடலுக்குள் புகுந்தவுடனே இந்த வளர்ச்சி அடைந்த நிலைகள் இங்கே மீண்டும் இங்கே வளர்ச்சி அடையும் தொடருக்கு வந்து விடுகின்றது. விஷத்தின் தன்மை இது ரெண்டுக்குண்டான வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலர் குழந்தைய பார்த்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா தாய் உற்று பார்க்கும்போது அந்த உணர்வின் தன்மை தன் உடலை ஏற்படுவது ஊழ்வினையாகும். அது அணுவாக மாறும். அந்த அணுவின் தன்மையை மாற்றப்படும் போது அதன் உணர்வுகள் அதிகமாக விளைந்து தாய் கருவிலே விளையும் அந்த கருவுக்கு இது உருவாகிறது. ஆனா கண் எந்த மனிதனை உற்று பார்த்ததோ அங்கே விளையும் நோய்கள் உருவான அந்த அணுக்கள் தாயின் உடலில் அந்த அணுக்கள் விளையுது. ஆனால் அதே சமயம் இந்த தாய் கருவிலே விளையும் இந்த சிசுக்கு அதுல இந்த விஷத்தன்மை வளரப்படும் போது மனிதனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் இங்கே வீரியமடைந்து இங்கே அதன் தன்மையை பெருக்க தொடங்கி விடுகின்றது. ஆகவே கருவில் வளரப்படும் போது அந்த தாய் உயர்ந்த ஞானத்தை எடுத்து இப்ப நாம் போதிக்கும் இந்த உணர்வுகள் அந்த விண்ணின் ஆற்றலை அகசியன் கண்டுணர்ந்த உணர்வுகளை பிரபஞ்சத்தை உற்று நோக்கி அந்த உணர்வு பெற்ற சக்தி தன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று கருவிலே செலுத்தினால் அந்த அகசியன் பெற்ற சக்திகள் அனைத்தும் கிடைக்கின்றது. இப்ப அகசியன் தன் உடலிலே உருவெற்ற உணர்வுகள் இவை அனைத்தும் பிரபஞ்சத்தில் உருவாகி கொண்டே உள்ளது. இது அகசியன் ஒரு உணர்வின் தன்மை தான் நுகர்ந்த பின் அந்த உணர்வின் எண்ணங்கள் எப்படி வருகிறது என்ற நிலையும் தன் எண்ணத்தால் சொன்ன சொல்லுதான் தாய்க்கும். தான் கற்றுணர்ந்த உணர்வுகள் தன் அருகிலே உள்ள மற்ற குழந்தைகளுக்கு சொல்லால் சொல்லப்படும் போது இந்த உணர்வுகள் செவியில் அவர்கள் கேட்கின்றார்கள். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அப்படி கேட்டுணர்ந்த உணர்வுகள் அவர் உடல்களிலே விளைகின்றது. நேருக்கு நேர் விளைகின்றது. அக்காலத்தில் அவருடன் சூழ்ந்து வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த சக்தி பெறுகின்றது. இப்ப நம்ம தெருவில் ஒரு பையன் போகிற பையன் இருந்தா போறோம், அவர் செய்யற சேட்டையெல்லாம் ஒருத்தர் பழகினாங்கன்னா அந்த உணர்வுகள் என்ன செய்யும், அந்த தெருவில் இருக்கலாம் போக்கிரியா மாறிட்டு இருப்பாங்க. ஒரு பையனா அது நல்ல பேரா வர மாட்டாங்க. குழந்தை பருவத்தில் நல்ல குழந்தைகளா இருந்தாலும் ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்றான், அந்த உணர்வு உற்று பார்த்தாச்சுன்னா உடல்ல வர்றதெல்லாம் இங்கே மாற்றங்கள் ஏற்படும். இதே மாதிரி அக்காலங்களில் அகசியன் வாழ்ந்த அப்பகுதியில் தென்னாடு இதெல்லாம் இப்ப கடலுக்குள்ள போயிடுச்சு. இது அகசியன் உருப்பெற்ற இடமெல்லாம் கடலுக்குள்ள அந்த மலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உழுவு போயிடுச்சு, இது மேகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளிவந்த இதுகள் தான் இப்ப இருக்க பூமிகள்லாம். அவர் அக்காலங்களில் மலைப்பகுதியில் தான் சுவாசித்த உணர்கள் பல காடு பகுதியிலும் வந்துள்ளார். இப்ப வானுலக ஆற்றலை தனக்குள் எடுத்ததனால் அகசியனுக்கு அவன் நினைக்கப்படும் போது தனக்கு நீர் வேண்டும் என்றால் எப்பகுதியிலிருந்து எந்தெந்த உணர்வுகளை சுவாசித்தானோ அந்த உணர்வு அந்த பாறைகளிலே படும். இப்ப எப்படி மலைப்பகுதிகளில் பாறைகள் இருக்கிற பக்கம் சில பகுதியில்
அதனுடைய ஈர்ப்புத்தன்மையில உரையும் தன்மையில பணிகள் சில இடங்களில் உறைவதில்லை. அப்பகுதியிலெல்லாம் அதை மேகமூட்டமாக மாற்றி அப்பகுதியில் தனக்குள் அந்த மலைப்பகுதிகளில் நீராக மாற்றும் சக்தி வரும். இப்ப மலை உச்சிகளில் பாருங்க, நீர் நிறைய சில இடங்கள்ல வேற ஒண்ணுமே இருக்காத நீர் ஊற்று இருக்கும். நம்ம கீழே பூமிக்கு அடியில பார்த்தோம் இந்த நீர் ஊற்று இருக்காது. சில இடங்கள்ல பார்த்தோம்னா மேலே வறட்சி ஜாஸ்தி இருக்கும், உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அப்பகுதியில் உள்ள காந்தப்புலன் அறிவு அதிகமாக சூரியன் கதிர் இயக்கங்கள் அதிகமாக கூட்டினால் அதுல இருந்து எக்கோ வரும். அந்த எக்கோ வரக்கூடிய எதிரொலிகள் சிலைகள் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அங்க எல்லாம் அந்த உரப்பணிகள் அந்த மேகங்கள் இழுக்காது, கலைச்சு விட்டுரும். அப்பகுதியில் மேல உச்சியில நீர் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் மலைப்பகுதிக்கு அழைச்சி சென்ற குருநாதர் வானியல் நிலைகள் புவியலுக்கு மாறும்போது மனிதனான பின் மனித நிலையிலிருந்து பதிந்த இந்த காந்தப்புலன் அறிவு அங்க எப்படிப்படுதென்று, இதே மாதிரி ஒரு மனிதன் வேதனையும் கஷ்டமும் பல நோய்களும் பட்ட பின் அந்த மனிதன் வாழ்ந்த வீட்டில் பார்த்தோன்னா ஒரு இருண்ட சூழ்நிலை வரும். இந்த நோய்வாய்ப்பட்ட வீட்டுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு வெறும் விதமான சோர்வின் தன்மை அடையும். அப்ப அதை சுவாசித்து அந்த குடும்பத்தில் அனைவரும் இதே பிணியில் வாழப்பட்டு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கரைந்தும் இத்தகைய கரையப்படுத்தும் போது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்காது. மற்றவர்கள் மேலே தான் மற்றவர்களுக்கு இனிமையா இருப்பதை பார்த்து இவர்கள் சந்தேக உணர்வு கொண்டு சாபங்கள் இட்டால் கேட்டூர் உணர்வுகளும் இது பதிவாகும். இவர் உடல்ல விளைந்த தீமையின் உணர்வுகள் ஏதாவது சிறு பகமை வந்துட்டா சிரிச்சுட்டா அப்புறம் நம்மளை பார்த்து இவங்க ஏழனமா சிரிக்கிறாங்க, அப்ப இவங்க ஏதோ சந்தேகம். இப்ப எல்லாம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு நினைக்கிறோம். அக்காலங்களில் இது உண்டு. இதை அவர்கள் நுகர்ந்து விட்டால் இது அவங்க உடல்ல விளையப்பட்டு சாப அலைகளாக மாறி இவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் அவங்க உடல்ல விளைய தொடங்கிறது. அது அவங்க கருக்கள் அது பெருக்கப்பட்டு அவங்களுடைய இனங்களே இதே போல இனம் புரியாத வளர்ச்சி பெறுவர். பின் அவங்க குடும்பத்தில் தொல்லைப்படுவர். இதையெல்லாம் இப்படியும் பல குடும்பங்கள் உண்டு. சில அரச குடும்பங்களில் செல்வாக்கோடு இருப்பார். அரசர்களில் இப்ப நாம ஜாதி மதம் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அரச குடும்பத்தை தேடி ஜாதி மதம் இல்லை, அவன் ஒரு அரச குடும்பம் என்றால் பெண் தேடி கேட்பார். கொடுக்கவில்லை என்றால் போர் செய்து அந்த பெண்ணை தனக்குள் கவர்ந்து விட, தனக்கு பிடித்தமாயிட்டு கேட்டவன்னு கொடுக்கணும். தன் வலிமையை காட்டி பெண்ணை அழைத்து கொண்டு வந்து விடுவார். இப்படி அக்காலங்களில் பெற்ற நிலைகளில் அரசன் தான் வல்லமை கொண்டு இன்னொரு அரசனின் மகளை தனக்குள் திருமணம் செய்யும் போது தனக்கு பிடிக்கவில்லை என்ற அராஜகத்தில் வரும்போது தான் எடுத்துக்கொண்ட உணர்கள் சாபலைகளாக விடப்படும் போது அது மிக அந்த அரச குடும்பமே பூரா சீனித்துவிடும். ஆக முகமதியர் இந்தியாவின் மேல் படையெடுத்து வரும்போது டெல்லியிலே இதே மாதிரி அந்த தெய்வீக பக்தி கொண்டு தன்னுடைய தன்னம்பிக்கை கொண்டிருந்த இந்த நிலைகளில் தன் மலையாளாக ஏற்றுக்கொள்ளும் நிலைகள் வரப்படும் போதுதான் அதை இணங்கவில்லை என்றிருந்தது அதை கொண்டு விடுகின்றார்கள். ஆக கொல்ல வேண்டும் என்று தன் நிலையை மாற்றப்படும் போது அதை சார்புடைய நிலைகளும் அந்த உடலை விட்டு சென்ற பின் அதை சாபலைகள் விட்டு இன்றும் டெல்லியில் யாரும் சாம்ராஜ்யம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வந்த பின்னணியில் வந்தது போராமை வீழ்ச்சி அடைந்தது. இதை காட்டுகின்றார். மனிதனுக்குள் விளைய வைத்த சாம்ராஜ்யம் அரசுகள் இருந்தாலும் இந்த உணர்வின் தன்மை அதை உருவாக்கி அதன் நிலைகள் கொண்டு இந்தியாவில் அது பரவினாலும் பழி தீர்க்கும் உணர்வுகள் எப்படி வருகின்றது, அவர்கள் ஒருவருக்கொருவர் சாபமிட்ட நிலைகள் எப்படி தொடர்கின்றது, தொடர்ந்த நிலைகள் தனக்குள் மக்கள் வரப்படும் போது அவருக்குள் இரண்டு எண்ணங்களாக பிரித்து இந்த உணர்வின் எண்ணங்கள் எப்படி மோதுகின்றது. அதனால் பல அரசுகள் செதறுண்டு செல்லு இங்கே சகோதரருக்குள் போர் முறைகளும் மாறுவதும் இதை சாம்ராஜ்ய நிலைகள் மாறுவதும் தான் பிடிச்ச அரசாட்சிக்கு தான் ஒரு இனம் என்ற நிலையில் தனது சட்டங்களை இயற்றி அங்கு பதிவு செய்வதும் இப்படி மனிதனின் வளர்ந்த நிலைகள் அரசனானாலும் ஞானிகள் கொடுத்த நிலைகளை தவறான வழியில் பயன்படுத்தி
அரசன் தன் சுகபோகங்களுக்கு ஆன பின் இந்த சாம்ராஜ்யங்கள் எப்படி அழிந்தது என்ற நிலையை காட்டுகின்றார். ஏனென்றால் இது அகசினால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வானுலக உணர்வை எடுத்து மனிதனின் வாழ்க்கையை தீமைகள் அகற்றி உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கப்படும் போது எப்படி என்ற நிலையில் வந்தாலும் இந்தியாவின் மேல் ரோமானியர்கள் படையெடுத்து வரும்போதும் இதைத்தான் இங்கே ஞானத்தின் நிலைகள் தத்துவங்கள் பரவி இருக்கும் காலத்தில் இவருடைய தவ நிலைகளில் அவர்கள் இந்தியாவில் ஊடுருவாதபடி இங்கே இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் எடுத்துக்கொண்ட தவ வலிமையை கலைக்கப்படும் போதுதான் அதில் இடும் சாபலைகள் வல்லமை பெற்றவர்களானாலும் அவர்களை கடும் நோய்வாய்ப்பட்டு அவர்களை உள்ளுக்கே நுழைவிடாதபடி ஆனது. அப்படி வந்தாலும் அவருடைய உணர்வின் வளர்ச்சிகள் நாளடைவில் அவருடைய மாறுபட்டும் நிலைகள் மாறி வந்தது. ஆனால் இதே போல அரசர்கள் ஒருவருக்கொருவர் தன் சுகபோகங்களுக்கு எடுத்துக்கொண்ட உணர்வுகளும் பழி தீர்க்கும் உணர்வுகளும் உலகம் முழுதுக்கும் இது வளர்ச்சியடைந்து மனிதனின் ஆசை அலைகளும் அதனால் சாப அலைகளும் வெறுப்பு அலைகளும் வேதனைப்படுத்தும் உணர்வுகளும் இதையெல்லாம் மனிதனுக்குள் பரவி இப்பூமியில் பரவப்பட்டு இன்று மனிதனுக்குள் அது ஊடுருவி இப்படி மதங்கள் இனங்கள் என்ற நிலைகளில் நம் பூமியில் எவ்வாறு மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் இந்த பூமியிலே படர்ந்து இது ஒவ்வொரு மனிதன் தொடர் வரிசையில் சொல்லால் அல்லது படிப்பால் பிறர் பேசும் நிலைகள் தனக்குள் உணர்ந்த நிலைகளை பிறர் சொல்லும் போது கேட்டிருந்த உணர்வுகள் ஊழ்வினையாக வித்தாக அமைந்து அதன் தொடர் வரிசை இன்று வரையிலும் வந்து மனிதனை முழுமையாக மனிதன் அல்லாத நிலைகள் மாற்றமைக்கும் காற்று மண்டலங்களாக அமைந்தும் மனிதனுக்குள் மனிதன் அல்லாத செயல்களை மனிதனுக்கு அல்லாத மிக அடர்ந்த அசுர உணர்வு கொண்டு தன்னை நியாயப்படுத்தி மற்றவரை கொன்று அதை ரசிக்கும் உணர்வுகளை பெரும்பகுதி வளர்ந்துவிட்டது. நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது எப்படி சில எறும்புகளையோ தன்னை அறியாதபடி மற்றவர்களை இம்சித்து அதை ரசித்து வேடிக்கை பார்ப்போம். இதைப்போல மனிதனின் நிலைகளில் மற்றொரு துன்பப்படுவதை நாம் ரசிக்கும் தன்மை வருகின்றது. ஆக இதையெல்லாம் மதம் இனம் என்ற நிலைகளில் துன்புறுத்தும் உணர்வுகளை பிறரை துன்புறுத்துவது அவனை அடிமையாக்க எண்ணுவது. இப்ப சில கிராமங்களை பார்த்தோம்னா சில மதங்களும் இனங்களும் எங்கே அதிகமாக பெருகியுள்ளதோ குறைந்து உள்ளவரை கேலி செய்வதும் அவரை அடக்க செய்வதும் எதிர்ப்பு நிலை உண்டாக்குவதும் அஞ்சி அவர்கள் வாழ்வதும் அவர்கள் சாபமிடுவதும் இவர்கள் உருப்படுவார்கள் என்ற நிலைகளை இப்படி உருபெறும் நிலைகள் சில கிராமங்களிலும் இதே மாதிரி சில உருவுகள் உருவாக்கி அங்கே வளரும் நிலைகள் பார்த்தோம் என்றால் இதே போல சிந்தனையற்ற நிலைகளை குழந்தைகள் வளர்வதும் தாய் தந்தைகளை உதைப்பதும் அவர்களை இரக்கமற்று சில ஈகியற்ற செயல்களை செயல்படுத்தும் சில கிராமங்களில் தோற்றுவிக்கிறதை பார்க்கலாம். தாயென்ற நிலையே இல்லாதபடி இதே போல உலக நிலைகளில் மாற்றங்கள் அடைந்து வந்திருக்கின்றது. இதையெல்லாம் எப்படி மனிதனுக்குள் உருவாகி இந்த உணர்வின் தன்மை பரவி கடும் விஷத்தன்மையான நிலைகளை மாறி வந்துள்ளது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். இவை அனைத்தும் வானுலகில் நடக்கும் விஷத்தன்மைகளை மாற்றி கோள்கள் ஒரு சூரியன் விஷத்தை மாற்றி அதன் உணர்வின் நிலைகள் மாற்றப்படும் போது நமது பிரபஞ்சம் பல நிலைகள் உருமாறி அது நமது பூமியில் அது வரப்படும் போது அது கடலாக பெருகி கடல்களில் தாவர இனங்கள் முதல்ல உருவாகின்றது. முதல்ல நம்ம பூமியில் பாசம் இருந்து ஒரு பக்கம் மழை தண்ணி வந்தால் எப்படி ஒரு வழக்கமாக உண்டாகிறது பாசம் பிடிக்கின்றது. இதே போல் அது உருவாக்கி அதற்குள் சிறுக சிறுக ஒவ்வொன்றாக சேர்க்கும் நிலைகள் நீருடன் கலந்து பல செடி கொடிகள் உருவாகின்றது. அதில் விளைந்த வித்துகள் பரவி அதில் வானுலகில் தோன்றிய உயிரணு நம் பூமியில் முதல்ல நீர் கடல் வாழ் நிலைகளால் தான் உயிரினங்கள் தோன்றுகின்றது.
முதல்ல மண் புழுக்களாக வருகின்றது, பின் மடிகின்றது. அதில் விளைந்த தாவர இனங்களை உணவாக புசிக்கும் நிலை வருகின்றது. அதன் நிலை கொண்டு புழுக்களாக உருவாகின்றது. புழுவின் தன்மைகள் அதுக்கு அந்த தாவர இனங்களுக்கு ஒப்ப ரூபங்கள் மாறுகின்றது, மீன் இனங்களாக. அதுவும் புழு இனத்தோடு சேர்ந்ததுதான். அதன் உணர்வின் தன்மை தனக்குள் வரப்படும் போது தனது காந்த புலன் அறிவால் அந்த நீருடன் கலந்துள்ள நிலைகள் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கவரப்படும் போது அதன் ஈர்ப்பின் துணைகளுக்குள் இந்த உயிரணுக்கள் தனக்குள் எடுத்த பின் அது எந்தெந்த தாவர இனங்கள் இந்த மின் விசையின் தன்மை அதிகமாக எடுக்கின்றதோ அதனின் அருகிலே பட்ட அந்த கரு முட்டைகள் இந்த மீனங்கள் இட்டாலும் கூட அதில் பட்ட பின் இந்த உணர்வுக்கொப்ப அதை கவர்ந்து அது பல பல ரூபங்களாக மாறுகின்றது. இப்படி கடலுக்குள் பல வளர்ச்சி அடைந்து கோள்கள் எப்படி அது உருவற்றதோ கோள்களிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை அங்கே பிரபஞ்சத்தில் பலவித ரூபங்கள் இருக்கும். முள்ளுகளை போன்றிருக்கும், பந்துகளை போன்று. உங்களுக்கு இப்போ காட்சி கிடைச்சதுல உருண்டையா இருக்கும், அதில் முள்ளு முள்ளா இருக்கும், கூஜா மாதிரி இருக்கும், ஒரு குதிரை மாதிரி இருக்கும், சிரசுகள் தெரிகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ காட்சி கிடைச்சிருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி இந்த வான வீதியிலே பல ரூபங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது கலர்கள் மாறும். சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப உருவங்கள் மாறும். சேர்த்துக்கொண்ட நிலைகளுக்கொப்ப இந்த இலைகள் மாறுவது போன்று சில இதுகள்லாம் நீளமாகவும் வட்ட வடிவம் மாறும். அதே சமயத்தில் மோதும் போது மின் ஒளிகள் திறந்து போக போகும்போது இதைத்தான் ஆதியிலே அகஸ்தியன் மோதும் போது அந்த உணர்வின் தன்மை ஒளியின் நாதத்தை தனக்கு எடுத்து தமிழ் என்ற நிலைகள் வருகின்றது. கோடா வரும், இன்னொரு மோதும் போது அவருடைய ரூபங்கள் வரும். அதை எழுத்து வடிவமாக வச்சுதான் முதல் பாஷை தமிழ் வருகின்றது. இதை குருநாதர் தெளிவாக காட்டினார். பின் இந்த கோடாகவும் மற்ற நிலைகள் மின் அணுக்கள் மோதும் போது ஒளியின் நாதங்கள் எப்படி மற்ற இதுகள் வருதோ இந்த சுருதிகள் மாறுது. அதில் ஒன்றோடு ஒன்று மோதி அது சேர்க்கப்படும் போது அந்த ஒளியின் தன்மை பற்ற பின் அது உணர்வுகள் மாறுகின்றது. இப்போ பாருங்க, வேற ஒன்றும் வேண்டியில்லை. மலையாளம் பேசுகிறவங்களை பாருங்க, அவங்க முகத்தில் அதிகமாக பேசியிருந்தாலும் அவங்க முகத்தில் வித்தியாசமான முகம் வரும். அதே சமயத்தில் கன்னடம் பேசுகிறவங்ககிட்ட பாருங்க, அதில் வித்தியாசமாக வரும். இப்போ தமிழ்நாட்டிலே தமிழ் இழுத்து ராகங்கள் போட்டு பேசுகிற இடம் பாருங்க, மெட்ராஸில் வேறு விதமாக முகம் மாறும். வடார்காடு, தென்னார்காடு இதெல்லாம் பார்த்தோன்னா வித்தியாசமான முகங்கள் வரும். பார்த்த உடனே இந்த பக்கத்து ஆளுன்னு சொல்லி போடலாம். தெற்கே வரும்போது ஒரு மாதிரியா இருக்கும். கோயம்புத்தூர் பக்கத்தில் வாக்கண்ணு போக்கண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இனிமையால பேசுவாங்க, அதில் வித்தியாசமான முகங்கள் வரும். அதே சமயத்தில் இன்று நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை விதமான முகங்கள் பார்க்கலாம். அவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா தென்பகுதியை சேர்ந்தவங்க, வடபகுதியை சேர்ந்தவங்க, ஏன் சார் இந்த மாதிரி வித்தியாசங்கள் பண்ணலாம். அப்போ இந்த முகங்களின் மாற்றம் தெரியும், இந்த உணர்வுக்கொப்ப மாறும். ஆனால் அதே சமயத்தில் தெற்கு பகுதியில் வாழ்ந்தவங்களா இருந்தாலும் இப்போ மதுரை பகுதிக்கோ கோயம்புத்தூர் பகுதிக்கோ அதிகமாக வரப்படும் போது மதுரை பகுதியிலே தெற்கும் இதுவும் சேர்ந்து சில வித்தியாசமாக வரும். அதை விட்டு கோயம்புத்தூர் பகுதி வந்தாச்சுன்னா அவங்களுடைய முகமே மாறிப்போகும். உணவப்பேட்டையிலேருந்து இந்த கோயம்புத்தூர் இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சுன்னா இப்போ மெட்ராஸில் தென்னார்காடு வடார்காடு இருந்தாலும் கூட அவங்க பேசி வரும்போது இவங்க உணர்வு வந்தாலும் இது மாற்றமாக்கி இந்த உடல்களில் உணர்வுகள் ரூபங்கள் மாறும். நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து கோயம்புத்தூர் பகுதியில் வந்துட்டு மறுபடியும் இங்கே தெற்கே வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ரூபங்கள் மாறும். ஒரு 2 வருஷம் ஒரு வருஷம் இந்த அப்புறம் இந்த பாஷை இந்த உணர்வு ஒளிகள் மாறும்போது வித்தியாசமாக மாறும். இதெல்லாம் குருநாதர் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சொல்லி இந்த உணர்வின் ஒளிகளை சேர்க்கப்படும் போது உடலாக இருந்தாலும் கூட அதில் மாற்றங்கள் எப்படி ஏற்படுகின்றது. இதே போலதான் உயிரணுக்கள் மீனினங்களில் கடல்வாழ் நிலைகளில் வரப்படும் போது அது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப பலவிதமான ரூபங்கள் ஏற்படும். அப்படி உருப்பெற்ற உணர்வுகள் அதில் இரு முட்டை அலைகள் சுழல் காற்றில் சிக்கப்பட்டு மேக மண்டலமுடன் இணைக்கப்பட்டு அது மழையாக பெய்யும் போது தரைவாழ் நிலைகளுக்கு வருது. அந்த தரைவாழ் நிலைகளுக்கு வரும்போது நீர்கள் தேங்கி இருக்கிற பக்கம் வந்தால் நீர் அதந்து தரைவாழ் மீனினங்களாக வருது. அங்கங்கே மண்ணுகள் இருக்கிற தத்த மாதிரி அதனுடைய சுவைகளும் அதனுடைய குணங்களும் மாறும். அதில் மழிந்து விட்டால் அதில் உள்ள கருக்கள் மீண்டும் மண்ணிலே மழிந்து விடுகின்றது. அது நாளடைவில் மாறுகின்றது. இதையெல்லாம் விஞ்ஞானர் முந்தி நான் சிறு குழந்தையா இருக்கும்போது உழுவ மீனுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா செவிட்டு மீனுன்னு சொல்லுவாங்க. அது லேசாக இருக்கும்.
அது ஏராளமான நிலையில் வழி. அந்த உழுவமேன்னு இப்ப கல்ல கூட பார்க்க முடியல. இந்த ஜிலேபி கண்டேன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டாங்க. இந்த விஷத்தன்மை பார்த்தோன்னா அதெல்லாம் விழுங்கிருது. இது பல நிலைகள் வருது. அதனுடைய கருமுட்டைகள் அதிகமாகுது. இது மாற்றங்கள் எப்படி வருது அப்படிங்கிற வகையில இதையெல்லாம் குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். ஏன்னா வானிலையல் தத்துவம் புவியியல் பெறப்படும் போது எப்படியெல்லாம் மாற்றம் அடையுது, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், நமக்குள் சில மாற்றங்கள் வரப்போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாறுகின்றது, உடல்கள் மாறுகின்றது, நம்முடைய சொல்லுகள் மாறுகின்றது, நம்ம துணிகள் மாறுகின்றது, நாம் சொல்லின் தன்மை பிறருடைய ஒளிகள் பார்க்கும்போது எதிரலையாக நமக்குள் எப்படி மாற்றம் அடைகின்றது, நம்ம அறியாமலே நம்மளுக்கு எத்தனை திசைகள் மாற்றுகின்றது. இந்த உணர்வு எதிர்நிலை ஆகும்போது நம் உடலுக்குள் ஒவ்வொரு அணுக்களும் நாம் சுவாசிக்கும் குணவுடன் இது இணைந்த பின் அதனுடைய இணைந்து அணுக்களின் தன்மை மாற்றமாகி அதுவே நமக்குள் அது சுவாசித்து வளர்க்கப்படும் போது நாம் பல கோடி சரீரங்களை வளர்ந்த நாம் இன்று மனிதனாக வரப்படும் போது எப்படியெல்லாம் உருமாற்றங்கள் ஆகின்றது. இதையெல்லாம் குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். என இப்ப வான மண்டலத்தில் எப்படி பல கலர்கள் வருகின்றதோ இதை போல இந்த மண்பாகு சில நிலைகள் காணப்படும் போது இந்த ராகின் தன்மை அதிகமாக சேர்க்கும் பகுதிகள் வரும். அந்த ராகின் தன்மை சேர்க்கப்பட போகும்போது இந்த இருண்ட நிலைகள் வரும். ஆனால் இருண்ட நிலைகளுக்குள் இந்த உணர்வின் தன்மை வலுவும் பெறும், விஷத்தின் தன்மைக்கு வலு வரும். அதே போல விஷம் கலந்த அந்த ராகின் தன்மை அதிகமாக எப்பகுதியில் அதிகமாகுதோ அந்த உடல் எல்லாம் கருத்த மேனியா தான் வரும். ஆனாலும் வலுவின் தன்மை அதிகமா இருக்கும். இப்ப நீர்க்குற பகுதியெல்லாம் பாருங்க, இதையெல்லாம் அந்த விஷத்தின் தன்மை, ஆனால் வலு அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு சிந்திக்கும் தன்மையில் எதிலும் முரட்டுத்தனமா வேலை செய்வாங்க. இதை காட்டுகின்றார். அதே மாதிரி நமது நாட்டில் அது உலகம் முழுதுக்கும் எப்படி பரவியது, ஆங்காங்கு வளர்ந்த நிலைகளும் அதற்கு தக்கவாறு இன்னைக்கு மலைவாழ் நிலைகள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நீலகிரி மலை மேல் வாழ்வோருக்கு அவங்களுடைய முகமாற்றம் தனியா இருக்கு, மலைவாழ் மக்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இன்று கொல்லிமலை பகுதியில் வாழ்வோருக்கு அவங்களுடைய முகங்கள் மாற்றம் வேறையா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மலைப்பகுதியிலும் அங்க வரக்கூடிய மண்ணின் தகுதி கொப்ப அந்த உணர்வின் தன்மையும் தனக்குள் கலந்து இந்த உணர்வு மாறுகின்றது. இதையெல்லாம் மலைப்பகுதியில் என்னை அழைத்து சென்று இந்த உருக்கள் மாற்றுவதற்கும் அந்த குணங்கள் மாறுவதற்கும் என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன என்ற நிலையை தெளிவுபடுத்தினார். அதை நாம் தெரிந்து கொண்ட பின் தான் இப்போ உங்களுக்கு தேவையானது எது, அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை உங்களுக்குள் இணைக்க செய்து இதையெல்லாம் நீங்க அறிந்துணர்ந்து தீமை எது நன்மை எது என்ற நிலைகளை பிரித்து பார்க்கும் சக்தி வருகின்றது. இப்போ ஒரு வித்துகளில் நாம் தண்ணி விட்டுதான் வித்தை உருவாக்குகின்றோம். வித்தாக உருவான பின் அதில் எண்ணெயின் சத்து வருகின்றது. அந்த எண்ணெயின் சத்து வந்த பின் தண்ணியுடன் இணைகின்றதோ இணையதில்லை. அப்ப அது பிரிந்தே நிற்கின்றது. இப்ப நாமோ அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் வளர்த்து கொண்ட பின் நாம் பல சக்திகளை கொண்டுதான் இன்று வளர்ந்துள்ளோம். ஆனாலும் நாம் மனிதனான பின் இந்த உரு பெற்ற பின் இந்த உணர்வின் ஒளி அணுக்கள் அந்த எண்ணெயுடன் சேர்த்து மற்ற எண்ணெய்களை மாற்றும் போது எப்படி உருமாறுகின்றதோ இதே போல எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட விளைந்த நிலைகள் மனிதனான பின் இந்த உணர்வுடன் மற்ற எண்ணெயை கலந்தால் இணைந்துவிடும். மற்ற உயிரணுக்களில் சேர்ந்து கொண்ட உணர்வுகள் இதனுடன் ஏற்றப்படும் போது எந்த எண்ணெயின் சக்தி இதோடு சேர்கின்றதோ அந்த சுவையின் தன்மையும் அந்த உணர்ச்சியின் தன்மையை கூட்டும் நிலை வருகின்றது. ஆகவே நாம் உயிரணுவாக தோன்றிய பின் நான் அந்த அணுவின் தன்மை மீண்டும் வெளிப்படும் போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அதற்கொப்ப அதன் உணர்வின் அணுக்கள் எதுவோ எதில் விளைந்ததோ அது தொடர்புடையதோ அதுக்கே செல்லும். இப்போ ஒரு செடியில் ஒரு வித்தாக உருவாகுது என்றால் அதில் விளைந்த அந்த வித்தின் வலுவான நிலைகள் அடைகின்றது. அதனுடைய கலவைதான் செடியின் சத்தாக கலந்து ஆவியாக மாறும்போது அந்த எண்ணெயின் தன்மை அடைவதில்லை. ஆனால் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதன் சத்தாக எடுத்துக்கொண்ட பின் அதில் விளைந்த வித்து தனக்குள் நுகர்ந்த பின் அதன் உணர்வுடன் தனக்குள் சேர்த்து அதனுடைய வளர்ச்சியின் தனக்குள் பெருக்குகின்றது. ஆக இது வித்தின் தன்மையை காட்டுகின்றது. ஆக இதை போலதான் மனிதனுக்குள் ஏற்படுத்தப்பட்ட உணர்வுகள் அந்த எண்ணெய் போன்று வடிகட்டும் சத்தாக நமக்குள் வந்து விடுகின்றது. இது வந்த பின் ஒரு மனிதனுக்கு மனிதன் எடுத்துக்கொண்ட விளைவுகள் அதில் விளைந்த நிலைகள் அது மோதும் போதுதான் இந்த உணர்வு ரெண்டு ஒன்றாக ஒத்துக்கொள்கின்றது.
ஆக இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வருகின்றது. இப்ப மனிதனான பின் இந்த மிருகத்தின் நிலைகள் நமக்குள் வருவதில்லை. ஆனால் மிருகத்தின் நிலையை அதில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் மனிதனுக்குள் ஈர்ப்புக்குள் வந்துவிட்டால் இந்த வளர்ச்சி அடைந்த நிலைகள் அதை கவர்ந்து மனிதன் ரூபத்தை பெறும் தகுதி பெறுகின்றது. நல்ல கவனிச்சு இதை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வளர்ச்சி பெற்ற பின் மனிதனான பின் இவை என்ன செய்கிறது என்ற நிலையை தான் குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார். கொஞ்சம் காட்டுகின்றார், அது கொஞ்சம் நிறுத்தி வச்சுங்க. அகசியனுக்கு பேர் எப்படி வந்தது என்றால், அக்காலத்தில் சூழ்ந்துள்ளோம் ஒரு அணுவினுக்குள் இயக்கும் அணுவினின் தன்மையை அறிந்துணர்ந்தவன் என்ற நிலையைதான் அங்கு அகசியன் என்று காரணப்பேரை சுட்டி அது அறியும் தன்மைக்கு பின்வந்தோர் வைத்த பேர் இது. ஆக ஒவ்வொரு அணுவின் ஆற்றலை அக்காலத்தில் வைத்துக் கொண்டு அவன் வளர்ச்சி நிலையில் குழந்தை பருவத்தில் வந்ததனால் அவன் அகத்தை அறியக்கூடியவன், அகத்தின் இயக்கத்தை அறியக்கூடியவன் என்று அதை அகசியன் என்று காரண பெயரிட்டார்கள். அந்த 5 வயது ஆன பின் தான் ஆனால் துருவத்தை நுகர்ந்து வரப்படும் போது துருவன் என்று துருவ பகுதியிலிருந்து அது கவர்வதை அதை துருவன் என்று காரணப்பேர் வைத்தார்கள். சிலர் சொல்லுவார்கள், சாஸ்திரங்களில் சொல்லப்படும் 5வது வருடம் துருவன் ஆனான், துருவ மகரிஷி ஆனான்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. காரணம், அன்று இதை சாஸ்திரங்களாக எழுதப்பட்டு இந்த உண்மையின் இயக்கங்களை வடிவமைத்து மற்றொரு உடல்களில் ஊடுருவி அதன் வழிப்படி எழுத்து வடிவு இல்லாதபடி வந்தது. அக்காலங்கள் எழுத்து வடிவு கிடையாது. ஆனால் உணர்வை நுகர்ந்து மனத்தை சொல்லால் தான் இன்ன மனம், இன்ன உணர்வுகள், இன்ன நிலைகள் என்று தான் சொல்லி வந்தது. ஆக அந்த காலத்தில் இன்றும் சரி உலக ரீதியிலேயே செடியின் தன்மையும் அதன் உருவமும் அது அறிந்து கொள்வதற்கு அதற்குண்டான இறையும் அதன் வளர்ச்சி, அந்த இறையை எடுத்து வளர்ந்த பரிணாம வளர்ச்சியில் வந்த உயிரினங்களின் தோற்றங்களையும் அதை காட்டுவார்கள். அந்த காலத்தில் குகைகளில் எழுதி வைத்ததெல்லாம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் உணர்வின் தன்மை சிறுக சிறுக வளர்ச்சி அடைந்ததை எழுத்து வடிவு இல்லாத போது உருவ வடிவை அமைத்து அதன் வழிகளில் அது செயலாக்கங்களை கண்ணில் பார்த்த பின் சொல் வடிவங்களாக ஒருவருக்கொருவர் சொல்லி அதை அப்ப இந்த பயமுறுத்தும் உணர்வுகளும் பயத்துடன் வரும் உணர்வுகளும் இணைந்து வரக்கூடிய உணர்வுகளும் சொல்லால் கடும் சொல் அல்லது இணக்கமான சொல் என்ற நிலையில் அக்காலங்கள் வந்தது. அந்த சொல்லின் தன்மை அச்சுறுத்தும் உணர்வுகள் சொல்லும் போது அந்த உணர்வை திரு திரு என்று முழிப்பதும், அந்த பயமான உணர்வுகள் எடுத்து அவர்கள் வேகமாக இவர்கள் சொன்ன ரூபத்தை காட்டி அது உணர்வை கண்ட பின், அந்த உருவத்தை கண்ட பின், மிருகங்களை கண்ட பின் அஞ்சி வாழ்வதும் அது உணர்வு விலகிச் செல்வதும் என்ற நிலையில் அக்காலங்களில் காட்டில் வாழும் மனிதனாக உருவாற்றிய பின் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற நாளே காட்டுகின்றார்கள். ஆக பரிணாம வளர்ச்சியில் வரும்போது முதல்ல இந்த உயிரணு ஆண் பெண் என்ற நிலைகளைத்தான் இணைகின்றது. ஆக வானவீதியில் நட்சத்திரங்கள் அதனதன் எடுத்து தன் உணர்வுக்கொப்ப மாற்றினாலும் 27 நட்சத்திரங்கள், இரேவ நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என்ற ஆண் என்ற நிலையும் பெண் என்ற நிலையும் உணர்வு கலந்தே வரும். இந்த 27 நட்சத்திரங்கள் பேர் உங்களுக்கு அநேகமாய் தெரியும். அசுவினி, பரணி என்ற இந்த பெண்பாலுடைய உணர்வுகளும் ஆண்பால் என்ற நிலைகளை கலந்து வரும். இது எவைகளில் இதை கலந்ததோ பெண்பால் என்ற நிலையும் ஆண்பால் என்ற நிலைகள் கருக்கள் இணைந்தால்தான் அது ஒன்றுடன் கலக்கப்படும் போது மற்றொன்றை தனக்குள் கவர்ந்து அது உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. ஆண் பெண் என்ற நிலை இல்லாதபடி எதுவுமே வளர்ச்சி அடைவதில்லை என்ற இதை அகசியன் தன் உணர்வால் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை அவன் இந்த இளமை பருவத்திலேயே இந்த நட்சத்திரங்கள் இணைவதும் அதன் உணர்வின் தன்மை ஒன்றுடன் ஒன்று கலைந்து பெண்பால் என்ற நிலைகள் நட்சத்திரம் வரும்போது அதனுடைய அதிக அடர்த்தியாகிவிட்டால் அதனுடைய ரூபங்கள் மாறுவதும், ஆண்பால் என்ற நிலையில் வரும்போது அதனுடைய இணைத்து
இதை தனக்குள் கருவாக்கி அது உருபெறும் மாற்றங்கள் வருவதும், ஆக இதுவே பெண்பால் என்ற செடிகளாக மாறுவதும், இதை போல பெண்பாலுடைய அதிகமாக சேர்க்கப்படும் போது இந்த பாறைகளில் வித்தியாசமான நிலைகள் எப்படி உருவாகிறது என்ற நிலையும், ஆண் பெண் என்ற நிலைகள், அதில் பெண்பால் என்ற அந்த உணர்வின் சத்து அந்த நட்சத்திரத்தின் கரையை சேர்ந்தால் அது ஈர்க்கும் அந்த தன்மைகள் வரப்படும் போது மேடு பள்ளம் என்ற மலைப்பகுதியில் வருகின்றது. அந்த பெண்பால் என்ற நிலைகள் எதை அதிகமாக கவர்ந்ததோ அதற்கு தக்கவாறு அதனுடைய வளர்ச்சி ஈர்ப்பும் அவருடைய இணைந்து அது உறையும் தன்மையும் அங்கே வருகின்றது. இதையெல்லாம் மலைப்பகுதியில் அது வருவதும், இதை போல மேலெழுந்தவாறு இந்த நட்சத்திரத்தின் கூட்டமைப்பு அது கவர்ந்து மற்ற கோள்கள் கவர்ந்து நமது பூமி கவர்ந்தாலும் இது சுழலும் வேகத்தில் தனக்குள் ஒவ்வொரு அணுக்களும் உள்ள வெப்பமும் தான் கவர்ந்து கொண்ட சக்தியும் கவர்ந்து இதனுடைய அமைதி கொண்டு நம் பூமிக்குள் ஈர்க்கும் சக்தி கொண்டு துணையாக இருப்பினும் மற்றொன்றோடு இழுத்து மோதும் போது இந்த உணர்வின் சுருதி மறுபடியும் அது எதிர்நிலை எப்படி வருகிறது என்ற நிலையும் காட்டுகின்றார். இந்த விஞ்ஞான அறிவை எப்படி இவர்கள் கண்டுகொள்கின்றனரோ இதே மாதிரி பூமியிலிருந்து வரப்படும் போது இது எப்படி படர்கின்றது என்றும், அதே சமயத்தில் நட்சத்திரங்கள் அது மேலும் நேரும்போது மின்னல் தாக்குகின்றது. அந்த மின்னல்கள் நம் பூமிக்குள் ஊடுருவி இந்த நட்சத்திரங்களுடைய நிலையில் ஊடுருவி பூமியின் நடு மையம் போய் சேர்ந்து விடுகின்றது. அப்படி சேர்த்துக்கொண்ட எதன் பக்கத்தில் இந்த நட்சத்திரத்தின் ஈர்ப்பு உணர்வு ஊடுருவி பூமிக்குள் செல்லுகின்றதோ சுழலும் தன்மையின் நடு மையம் இந்த வெப்பம் அடையப்படும் போது இந்த பூமிக்குள் அவருடைய கொதிகலன் எப்படி ஆகின்றது. இப்ப நாம் அணு கதிர்கள் அணுகுண்டை செய்து ஒன்றை வெடிக்க வைத்த பின் அந்த அணு கதிர் இயக்கங்கள் எதில் அந்த இதுகளில் கலந்துள்ளதோ தன் இனத்தை பெருக்கி அதை ஈர்த்து வளர்த்து கொண்ட நிலை அது போல ஆவியாக மாற்றிவிடும். அணு விஷயின் தன்மை இதுதான். இதே போல நட்சத்திரங்கள் அணு கதிர் இயக்கங்களை உருவுருவி அது ஒன்றோடு ஒன்று சேர்த்து பூமியின் ஈர்ப்பு மட்டத்தின் நடுமையம் அடைந்த பின் இது ஒன்றோடு ஒன்று சேர்த்த பின் அது உருப்பெற்று ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஆவியாக மாறுகின்றது. அப்படி ஆவியாக மாறுவதும் அங்கு கொதிகலங்களாக சேருவதும் மீண்டும் அங்கு எப்படி ஊடுருவி சென்றதோ இது உணர்வின் தன்மை வெடிப்புத்தன்மை வரப்படும் போது கொதிகலனாகி ஒரு பக்கம் எரிமலையாகவும் ஒரு பக்கம் ஊடுருவி ஆவியாகவும் இதனுடைய அழுத்தங்கள் மற்ற பாகங்கள் செல்லப்படும் போது அது பூமிக்கு சில பகுதியில் ஊடுருவி உறைவதும் அதை கடந்து சென்று மீண்டும் வெடிப்புகள் உருவாகி அந்த பாறைகள் சதறுண்டு போவதும் இந்த வெப்பத்தின் தன்மை மீண்டும் இங்கே வெப்ப கொதிகலன் ஆகும்போது மீண்டும் உருகுவதும் மேல் பகுதி கீழே வருவதும் இப்படி அடுக்கடுக்காக வருவதும் இதனுடைய கொதிகலங்கள் வரப்படும் போது மேல் பாறைகள் உள்ள உணர்வுகள் மேலே இந்த வெப்பத்தின் தன்மை சிறுக சிறுக மாறுவதும் இதை மண்ணுகள் உள்ள நிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் உறைவதும் அதுக்குள் மண்ணுக்குள் கல்லுகள் எப்படி உருவாகுதென்றும் இதை எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதோடு சேர்த்து கொண்ட பின் மேக்னீசியம் சில இதுகளில் சில பொருள்கள் எப்படி உருவாகுதென்றும் இதே நட்சத்திரங்களிலிருந்து வந்த அணுக்கள் இங்கே சேர்ந்து பூமியில் படரப்படும் போது இதை சிறுக சிறுக அதை சேர்த்து அது இந்த மேல் மட்டத்தில் உலகப்படுத்தும் போது அதில் ஒவ்வொன்றும் கல்லுக்குள் அது மணலுக்குள் அது கலந்து அந்த நட்சத்திரத்தின் பொறிகள் விளையப்படும் போது அது சிறுக சிறுக அது வைரங்களாக எப்படி விளைகிறது என்றும் அது மற்றோடு சேர்த்து அதை விளையும் பருவம் வரப்படும் போது தனக்குள் கரு கூட்டப்பட்டு ஒரு தேன்றாடு மாதிரி உருவாகி அதிலிருந்து எப்படி வைரங்கள் விளைகிறது என்றும் என்னை சில பகுதிகளுக்கு குருநாதர் அழைத்து சென்றார்.